கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுகவினர் கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பாஜக மண்டல தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் உள்ள ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு சீரழிவை நோக்கி செல்லும் என விமர்சனம் செய்துள்ளார். நான் கேட்குறேன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஈவேரா ஆட்கள் தானே நீங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாத திராவிடியன் ஸ்டாக்கு கோயிலில் எப்படி போகலான்னு கேட்குறேன். நான் கோயிலில் எப்படி வச்சுக்கலாம்? கோவிலில் திகாக்காரன் திமுககாரன் மந்திரி சபையில் இருக்கிறவங்க ஈவேரா தான் எங்களுக்கு தந்தைன்னு சொல்கிறவங்க இருக்கலாம்னா வேறு எந்த மதத்திலையும் யார் வேணால் தலையிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு குவிட்டுங்கிறேன். நான் கோவிலை விட்டு வெளியில் போங்க. நீங்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், ஹிந்து விரோதிகள், அதனால் வெளில போங்க. அதை வச்சுட்டு என்ன பேசுறதுக்கு இருக்குது? அது மாத்திரம் இல்லை, இந்த திருச்செந்துறை இதில் வந்தவன் ஹெச் ராஜா. அங்கே 1025 ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் வக்ஃபு சொத்தா? இன்னைக்கு வக்ஃபுக்கு இருக்கிற சொத்தினுடைய மதிப்பு 12 லட்சம் கோடி. ஆனால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் அவங்க காட்டுற ரெவென்யூ எவ்வளவு? 200 கோடி. ஆகவே முஸ்லீம் சமுதாய மக்களை இவர்கள் சுரண்டி சாப்பிடுகின்ற ஒரு அமைப்பாக வச்சுருக்காங்க. ஆகவே அதில் இந்த நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதை எதிர்ப்பவர்கள் முஸ்லீம் ஏழை எளிய மக்களின் விரோதிகள் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லாத விஷயம். ஊழல் நிறைந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வக்கில்லாத ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் ஏற்க வேண்டும் என்பதற்காக திருப்பூர் டிக்ளரேஷன் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது காலத்தின் கட்டாயம். திமுக ஆட்சியில் இருக்கின்ற ஒரு நாளும் தமிழகம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்பது கடந்த சில மாதங்களாக